ஸோ 2024ல் ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 வந்து நம்ம வாங்கலாமா, ஒர்த்தா, அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் டிகே ஃப்ரம் டிகேஸ் வேர்ல்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்பாட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக் அண்ட் ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க, வெயிட்டும் நல்லா குறைச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஏர்பாட்ஸ் கேஸ் நம்ம திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி வந்து உங்கள் ஏர்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு சார்ஜிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்றது காட்டிடும். அண்ட் இதோட பட்ஸ் எடுத்து நம்ம காதில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் காது உங்களுக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது வலிக்காது. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து லாங் டைம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து லவுடான பிளேஸில் இருக்கீங்க, அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோன் காலோ இல்லைனா பாட்டோ கேட்குறீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சரியாக கேட்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிங்கன்னா சுற்றி இருக்க எல்லா இடமும் சைலண்டாகி உங்களுக்கு ஃபோனில் பேசுகிறவங்களோ இந்த பாட்டை வந்து உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக நல்லா கேட்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோட். டிரான்ஸ்பரன்சி மோட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ மற்ற ஹெட்செட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் காதில் வச்சு பேசும்போது வேற யாராவது வந்து பேசுறாங்கன்னா நீங்கள் ஹெட்செட்ஸ் வந்து கழட்டிட்டு தான் பேசுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ஏர்பாட்ஸ்ல நீங்கள் டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேசுறது வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நார்மலாக எல்லாரும் கேட்குற அந்த ஆடியோ அந்த குவாலிட்டி உங்களுக்கு எப்படி கேட்குமோ அதை விட இந்த டிரான்ஸ்பரன்சி மோட்ல சூப்பராக கேட்கும். மூணாவதா பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் ஆஃப்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் யாராவது வந்து உங்ககிட்ட பேசுறாங்க, இல்லைனா நீங்க யார்கிட்ட பேச போறீங்க, இல்லைனா வந்து சவுண்ட் உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நாய்ஸ் கேன்சலேஷன் போர்டு மாதிரி மோட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடாப்டிவ் மோட்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, பின்னாடி யாரோ உங்ககிட்ட பேச வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷனை கேன்சல் பண்ணி உங்களுக்கு பேசுறத வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதே நாய்ஸ் கேன்சலேஷன்ல இருக்கும் போது பின்னாடி ஏதோ பஸ் வருது, இல்லைனா வந்து லாரி ஏதோ வரும்போது உங்களுக்கு ஹார்ன் பண்றாங்க, ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்றமோ உங்களுக்கு வந்து சவுண்ட் கேட்கணுன்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி அது உங்களுக்கு வந்து வால்யூமை உள்ள தள்ளும். ஸோ இது வந்து அடாப்டிவ் மோடோட பெனிஃபிட்ஸ். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கான்வர்சேஷன் அவேர்னஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த ஹெட்செட் மாட்டிட்டு இருக்கும் போது நீங்கள் யாராவது வந்து உங்க கூட பேச வராங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டு கேட்டிருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ சவுண்ட் ஓடி இருந்தாலும் சரி, ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு மினிமம் லெவல் போயிட்டு ஆப்போசிட்ல உங்ககிட்ட பேசுறவங்களோட வாய்ஸ் வந்து துல்லியமாக எடுத்து கொடுக்கும். ஸோ உங்க கான்வர்சேஷன் வந்து சூப்பராக டெவலப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோன்னு இல்லை ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனலைஸ்டு ஸ்பேஷியல் ஆடியோ செட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து காதில் மாட்டிட்டோன்னே ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பேஷியல் ஆடியோ செட் பண்ணும்போது உங்களை 360 டிகிரிலாம் உங்கள் ஹெட்டை ரொட்டேட் பண்ண சொல்லும். நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணி அந்த செட்டிங்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த பாட்டு வந்து போட்டாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, நீங்கள் எந்த சைடு டைரக்ஷன் உங்கள் ஃபேஸ் வந்து ரொட்டேட் பண்ணாலுமே 360 டிகிரி சரௌண்டில் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இமர்சிவான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஷியல் ஆடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்ஸில் வந்து சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இது பேஸ் அவ்வளோ ரொம்ப ஹையாலாம் இருக்காது மற்ற இந்தியன் பிராண்ட் அளவுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கரெக்டான லெவலில் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட கிளாரிட்டி அண்ட் சவுண்டு கிறிஸ்ப்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும், சவுண்ட் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்பாட்ஸ்க்கு வந்து கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் வந்து உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிகர் ஆகிடும் ஒன்ஸ் நீங்கள் ஏர்பாட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏர்பாட்ஸில் இருக்க இந்த ஸ்டெம் வருது இல்லையா, இதில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கால் அட்டன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். இதுலேயே வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வெளியே ஏதாவது வேலையாக இருக்கும் போது உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் அட்டன் பண்ண முடியல, ஃபோனில் எதுவும் வந்து உங்களால் வந்து வால்யூம் வந்து குறைக்க முடியல, அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்டெம் யூஸ் பண்ணி நீங்கள் வால்யூம் ரைஸ் பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணலாம் கால். அண்ட் மோர் ஓவர் இல்லை சிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ்லாம் பண்ணி கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை, டேரெக்டாக ஹே சிரி சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் சூப்பராக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை ரீட் பண்ண சொன்னாலுமே உங்களுக்கு நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும் போதும் சரி, இல்லை விளையாடிட்டு இருக்கீங்களோ, ஜிம்மில் இருக்கீங்களோ, நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிடும். ஸோ உங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லேயே வந்து எல்லாம் தெரிஞ்சிடும், நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. நெக்ஸ்ட் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபைண்ட் மை டிவைஸோடது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு மட்டும்தான் வந்து அவங்க சவுண்ட் கொடுத்துருப்பாங்க, தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டுபிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து வரும். இப்போ சப்போஸ் நான் இந்த ஒரு பட்ஸை மட்டும் தொலைச்சிட்டேன் அப்படின்னா இதில் ஆடியோ தனியாக வரும். அது போக நேவிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை ஃபோனில் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ அக்யூரேட்டாக வந்து எங்கே இருக்குன்றதை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு அடிஷன் தான் இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 2ல. அண்ட் மோரோவர் இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து அவங்க லான்ச் பண்ணும்போது லைட்னிங் கேபிளில் கொடுத்துருந்தாங்க, இப்போது டைப் சி ஆக்கிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரூஃப், நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். 2024ல் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் இயர்பட்ஸ் இதோட வந்து காம்பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனாலுமே இது 2022 செப்டம்பரில் வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்ததில் பெஸ்ட் அண்டு நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெட்ஃபோன்ஸ்னால் இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 தான். இது வந்து கண்டிப்பாக தாராளமாக 2024 வாங்கலாம். ஸோ கைஸ், இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ பற்றி வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் 25,000 இந்தியாவில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நான் லிங்க் தரேன், அதை இப்போ வந்து யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும் டெக்லையோ இல்லைனா வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை.